அப்பா என்ன ஒரு எபிசோடு! மார்னிங்கே ஒரே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். அதான் எபிசோடு இப்போ தான் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம தலைவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சர்ப்ரைஸ் பண்ணோடனே வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணுற இடத்த தான் காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு எமோஷ்னலாக விஜய் பார்க்குறாங்க. யாருக்காக இருந்தாலுமே இந்த டைமில் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணும்போது எமோஷ்னலாக ஃபீல் ஆகும். அதேமாரி தான் காவேரிக்கும் ஃபீல் ஆகி பார்த்தாங்க. அப்புறம் என்னென்னா, எனக்கு என்னமோ வளகாப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி ஸ்பீடாக கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போனால் எப்படி நம்ம பார்க்குறது? ஏன்னா டிஆர்பியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். எப்படியும் ஒரு வாரத்துக்குனால இந்த ஃபங்க்ஷனை காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும் இருந்துச்சு. அப்புறம் அவங்க க்யூட் மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்லும்போது சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் காவேரி, யமுனா, கங்கா, அவங்க அம்மா எல்லாருமே சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு பாசமாக இருந்தாங்க. அப்புறம் விஜய், பாட்டி, அப்புறம் தாத்தா 3 பேருமே பாசமாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான எபிசோடுன்னு தான் சொல்லலாம். பார்த்துக்கிட்டு, அதாவது நம்ம காவேரியோட காஸ்டியூம் எல்லோவில் எல்லாருமே எல்லோன்னு சொல்லிட்டுருங்க. எனக்கு பார்க்க கோல்டன் கலர் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே 2 பேரோட காஸ்டியூமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்காகவே அவர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லவும் சீக்கிரமாக எபிசோடை முடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஏன் இப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னு எதுவுமே ஒரு தெரியல. ஆனால் கிருஷ்ணா கொஞ்சம் மூஞ்சி அப்செட்டாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னு தெரியலை. அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து கஸ்டமர்ஸ் வரும்போது காவேரியை போய் நேராக கவனிக்கிறாங்க. இதெல்லாம் இதோட இதுன்னு தெரியல. ஆனால் ஏன் இப்படி சித்தப்பா ஆனால் பிடிக்கல அவருக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஏன் எவ்வளோ செலவு பண்ணி பண்ணவும் சித்தி சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்லேயே ஃபோட்டோ ஷூட் இருக்குமா என்னன்னு தெரியலை. எதாக இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சர்கள்.